நாங்கள் எப்பொழுதும் ரெண்டு வர்க்கத்துக்குள்ளே உள்ள போட்டியை பார்க்கிறோம். முதலாளி வர்க்கம், தொழிலாளி வர்க்கம் இல்ல. முதலாம் உலக யுத்தமும் இரண்டாம் உலக யுத்தமும் ஏகாதிபத்திய அரசுகளுக்கிடையான யுத்தம் தான். அதாவது ஏகபோக உற்பத்தியில் ஈடுபட்ட கம்பெனிகளுடைய யுத்தம் தான். எனவே ஒரு வர்க்கத்துக்குள்ளேயே அந்த முரண்பாடு ஏற்படுது. அதாவது ஏகபோக சந்தைப்பிடி போட்டி ஈடுபடுவது முதலாளித்துவம் தான், அது தொழிலாளித்துவம் இல்லை. எனவே முதலாளிகள் சந்தைப்பிடி போட்டியில் ஈடுபடுவது என்பது ஒரு வர்க்கத்துக்குள் நிகழ்கிறது. இந்த ஒரு வர்க்கத்துக்குள் யுத்தமும் நிகழும். இந்த பின்னணி, இந்த அடிப்படை கோட்பாட்டு விடயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதான் ஏற்படுகிறது. ஒரு வர்க்கத்துக்குள் அவர்களுக்கிடையிலே காம்படிஷன் பெரிதாக டெவலப்மெண்ட், அதாவது ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி சக்தி அதிகரிச்சிட்டது. தொழில்நுட்பம் வந்து ஜனநாயகப்படுத்தப்பட்டதும், தொழில்நுட்பம் ஜனநாயகப்படுத்தப்பட்டதும் சின்ன விஷயம் இல்லை. சீனா 4 வகை நவீனமயமாக்கத்தை செய்தவுடனே ரஷ்யா, சோவியத் யூனியன் திகப்படங்கி அது பெரஸ்ட்ரோய்க்காக போய் தானும் ஓப்பன் மார்க்கெட்டுக்கு போக தயாராகிச்சு. தானும் தொழில்நுட்பத்தை பெஸ்டிடமிருந்து பெற தயாராகி, அதாவது கர்பச்சி எழுதின பெரஸ்ட்ரோய்க்கான நூலே பெஸ்டிடம் இருந்து அதனுடைய உற்பத்திக்கான தொழில்நுட்பத்தை பெறுகின்ற அந்த கலாச்சாரம் பற்றிய விடயம் பிரதானமாக இருக்கு. அதை உடன் கவனிப்பதில்லை. அதே போல இந்தியா என்ன செய்தது? கொலாபரேஷன் எக்கனாமிக்கு போச்சு. மேற்கனுடைய கொலாபரேட் பண்ணி தன்னுடைய தொழில்நுட்பத்தை வளர்க்க வேண்டும். அப்ப இப்போது சீனா மேற்குலகத்தோட திறந்து விட்டது சந்தைய, தொழில்நுட்பம் வளர்ந்தது. இந்தியா கொலாபரேட் பண்ண போய் தொழில்நுட்பம் வளர்ந்தது. ரஷ்யா அதே மாதிரி வளர்ந்தது. இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த உடனே உற்பத்தி சக்தி அதிகரிச்சு உற்பத்தி அதிகரிக்குது. இந்த உற்பத்தி அதிகரிக்க, இந்த உற்பத்திக்கு பெரும் பங்கை வகிப்பது சீனா. சீனாவுடைய உற்பத்தி பொருட்கள் சந்தையில் மிக மலிவான விலையில் கிடைக்கின்றன. அது ஒரு அழகான வேலையை சீனா செய்கிறது. மார்க்கெட் போம் என்று சொல்லி கொண்டு அந்தந்த பிராந்தியங்களின் சூழலுக்கு பொருத்தமான மலிவு விலையில் பொருட்களை அறிவிக்கிறது. இதனால பெஸ்ட் இந்த மார்க்கெட் அப்படியே விழுது. பெஸ்டிலே பெஸ்ட் இந்த மார்க்கெட். இந்த நிலையில் தான் மேற்குலகில் காணப்படுகின்ற கம்பெனிகள், பெரும் முதலாளிகள், பெரும் உற்பத்தி நிறுவனங்கள் மொனோபொலி போட்டியில் ஈடுபடுகின்றன. சீனா மொனோபொலி, மேற்குலக மொனோபொலி. இந்த மொனோபொலியில் யார் வெல்ல முடியும் தெரியுமா? சீனாவுடைய மொனோபொலிக்கு வந்து ஸ்டேட் ஆனர்ஷிப் மொனோபொலி இருக்கு. மேற்குலகத்தின் மொனோபொலிக்கு வந்து கம்பெனி ஆனர்ஷிப் மொனோபொலி இருக்கு. கம்பெனி ஆனர்ஷிப் மொனோபொலியை விட ஸ்டேட் ஆனர்ஷிப் மொனோபொலி வந்து பலமானது. இந்த பின்னணியில் சீனா இன்றும் சமாதானத்தை பேசிக்கொண்டே முன்வருகிறது. அது யுத்தத்தை பற்றி பேசவே இல்லை. ஆனால் சமாதானத்தை பேசிக்கொண்டு உலகத்தை கைப்பற்றி விட்டது.